ஆதவ் அர்ஜுனா நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த தன்னுடைய திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார், விவரம் என்ன? ஆதவ் 6 மாத காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடைநீக்கம் செய்யப்பட்டு நேற்று அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே அவரது பதிவு ஒரு அறிக்கையாக வெளிவந்தது. அதில் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருப்பேன். இதில் எந்த விதமான சமரசமும் இல்லை. எந்த ஒரு நம்பிக்கையோடு துணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றேனோ அந்த மனநிலையில் தான் இப்போதும் இந்த நடவடிக்கையை பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவரது பதிவு என்பது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு பதிவாக மாறி இருக்கிறது. எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியோடு விரைவில் உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆதவ் ஒரு மக்கள் சக்தியோடு விரைவில் உருவாக்குவோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இனிமேல் அவர் தொடர்ந்து பயணிக்க விரும்பவில்லை என்பதைத்தான் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. எனவே ஒரு மக்கள் சக்தியோடு உருவாக்குவோம் என்கிற போது ஒரு புதிய கட்சியை தொடங்குவாரா அல்லது வேறு கட்சிகளோடு இணைந்து பயணிக்க போகிறாரா என்பது அவரது மனநிலையை பொறுத்து தான் தெரிய வரும். எனவே ஒரு புதிய கட்சி தொடங்குவது என்பது உடனடியாக ஒரு சாத்தியமில்லாத ஒன்று. எனவே ஒரு ஏற்கனவே தொடங்கப்பட்ட கட்சிகளோடு அவர் கைகோர்ப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கும். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.